வாழா 2 மூவிக்கு சென்சார்ல யூஏ சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. ஏப்ரல் 2 மூவி ரிலீஸ் ஆகும். ராம் சரணோட பர்த்டே ஸ்பெஷலா பெட்டி மூவில இருந்து ஒரு கிளிம்ஸ் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. கிளிம்ஸ் பார்க்க நல்லாவே இருக்கு. ராம் சரண் இது வரைக்கும் பார்க்காத ஒரு டிஃபரெண்டான லுக்ல இந்த மூவில பார்க்க போறோம். கிளிம்ஸ்ல அவரோட பெர்ஃபார்மன்ஸும் பார்க்க சூப்பராகவே இருந்துச்சு. மூவில எப்படி இருக்க போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நிலிரா மூவிக்கான ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. ட்ரெய்லர் பார்க்க நல்லாவே இருக்கு. ஏப்ரல் 3 மூவி ரிலீஸ் ஆகும். செல்வராகவனோட 7G ரெயின்போ காலனி மூவிக்கான பார்ட் 2 இந்த வருஷம் ஜூலை மாசம் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு இப்ப நியூஸ் வந்திருக்கு. மூவிக்கான ஷூட்டிங் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்க. இனி ஒரு சில டேஸ்க்கான ஷூட்டிங் மட்டும் தான் பெண்டிங் இருக்கு நியூஸ் வந்துச்சு. அதையும் நான் சொல்லிருக்கேன். சீக்கிரமே ரிலீஸ் டேட்டுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் எதிர்பார்க்கலாம். துரந்தர் 2 படம் இப்போ வரைக்கும் 1088 கோடி கிட்ட வசூல் பண்ணதான் நியூஸ் வந்திருக்கு. ரிலீஸ் ஆன ஒரு வாரத்துல இந்த படம் 1000 கோடி வசூல ரீச் பண்ணிருக்கு. ஃபைனலா படம் எவ்வளவு வசூல் பண்ண போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். வசூல் பொறுத்த வரைக்கும் பெருசா டிராப் பண்ண மாதிரியே தெரியல. புக்கிங்ஸ் எதுவும் குறையாம நல்ல வசூல் வந்துகிட்டு இருக்கு. தனுஷோட கர மூவில இருந்து ஃபேசஸ் ஆஃப் கரன்னு சொல்லி ஒரு கிளிம்ஸ் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. மூவிக்குள்ள வரக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாம் வச்சு இந்த கிளிம்ஸ் ரெடி பண்ணிருக்காங்க. அந்த கர படத்தை தமிழ்நாட்டுல ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தான் ரிலீஸ் பண்ண போறாங்க. அதையும் அபிஷியலா இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஜனநாயகன் படத்தோட ஓடிடி ரேட்ஸ் அமேசான் பிரைம் வாங்கியிருந்தாங்க. ஜனநாயகன் படத்தோட ஓடிடி ரேட்ஸ் அவங்க வேணாம்னு சொன்னதா ஆல்ரெடி நியூஸ் வந்துச்சு. நானும் அதை சொல்லிருப்பேன். இப்போ என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படின்னா, ஓவர்சீஸ் ரேட்ஸ் வாங்கின ஃபார்ஸ் பிலிம்ஸும் இந்த படம் சொன்ன டேட்ல வராம இன்னும் எடுத்துக்கிட்டே போறதுனால அவங்களும் அந்த ரேட்ஸ் வேணாம்னு சொன்னதா நியூஸ் வந்திருக்கு. சோ இனிமே அவங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து ஓடிடி ஓவர்சீஸ் ரேட்ஸ் எல்லாம் வித்துட்டு தான் திரும்ப மூவியோட ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ண முடியும். மூவிக்கு சென்சார் அப்டேட் வந்தாலுமே கூட இன்னும் சென்சார் அப்டேட் வேற வரல. சோ படம் எப்போ வருங்கிறது இன்னும் கன்ஃபார்மா தெரியல. சென்சார் அப்டேட் வந்ததுக்கு அப்புறம் இந்த ஓடிடி ஓவர்சீஸ் ரேட்ஸ் எல்லாம் வித்துட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ரிலீஸ் அப்டேட் வந்துச்சுன்னா நான் சொல்றேன். இப்போ அதர் லாங்குவேஜ் மூவிஸ் எல்லாம் தமிழ்ல ட்ரெய்லர் விட்டுட்டு ஏன் படத்தை தமிழ்ல ரிலீஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. படத்தை தமிழ்ல ரிலீஸ் பண்றதுக்கு தான் ட்ரெய்லர் விட்டுருப்பாங்க. ஆனா அவங்க நினைச்ச மாதிரி படத்தோட ரிலீஸ் டேட்டுக்குள்ள தமிழ் டப்டு வெர்ஷன் ரெடி ஆயிருக்காது. அதனாலதான் ரிலீஸ் ஆகாம நிறைய படங்கள் இருக்கும். இப்போ துரந்தர் 2 பாத்தீங்கன்னா ஒரு 2 days லேட்டா தான் தமிழ் வெர்ஷன் ரிலீஸ் ஆச்சு. சூர்யா 46 ஷூட்டிங் முடிஞ்சுதான்னு கேட்டிருக்காரு. இதுக்கான ஷூட்டிங் முடிஞ்சதா தான் நியூஸ் வந்திருக்கு. காஞ்சனா 4 மூவி இந்த வருஷம் ரிலீஸ் ஆயிடுமான்னு கேட்டிருக்காரு. மோஸ்ட்லி இந்த வருஷம் ரிலீஸ் ஆயிடும். அல்லு அர்ஜுன் பர்த்டே ஸ்பெஷலா அல்லு அர்ஜுன் 23ல இருந்து அப்டேட் வருமா இல்ல 22ல இருந்து அப்டேட் வருமானு கேட்டிருக்காரு. 2 மூவில இருந்துமே அப்டேட் வரும். ஆனா பெரிய அப்டேட் அல்லு அர்ஜுன் 22ல இருந்து தான் வரும். இப்ப பெரிய ஹீரோஸோட மூவிஸ் எல்லாம் ரீரிலீஸ் ஆகும்போது ஒரு தியேட்டர்ல 10 ஸ்கிரீன் இருந்தா 10 ஸ்கிரீன்ல அந்த படம் ஓடுமா இல்ல ஒரு ஸ்கிரீன்ல மட்டும் ஓடுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அது அந்த படத்தோட புக்கிங்ஸை பொறுத்து எத்தனை ஸ்கிரீன்ல போடணுங்கிறத அவங்க முடிவு பண்ணுவாங்க. ரெஸ்பான்ஸ் நிறைய இருந்துச்சுன்னா எல்லா ஸ்கிரீன்லயும் கூட போடுவாங்க. இப்போ ஒரு மூவி ரீரிலீஸ் ஆச்சுன்னா அந்த படம் யூடியூப்ல அவைலபிளா இருந்துச்சுன்னா அதை டெலிட் பண்ண சொல்லுவாங்களா? ஏன்னா யூடியூப்ல இந்த படம் இருக்கும்போது ரீரிலீஸ் பண்ணா அந்த படம் ஓடுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. யூடியூப்ல இருந்தாலும் அந்த படம் ரீரிலீஸ் பண்ணா ஓடும். ஏன்னா எந்த படத்தை ஆடியன்ஸ் தியேட்டர்ல பார்க்க மிஸ் பண்ணிருப்பாங்களோ அந்த படம் தான் ரீரிலீஸ் ஆகுது. இப்போலாம் சோ யூடியூப்ல அவைலபிளாவே இருந்தாலும் தியேட்டர்ல அந்த படத்தை போய் பார்க்கணுங்கிறதுக்காகவே தியேட்டர்ல போய் பார்ப்பாங்க. அசோக் செல்வனோட சபாநாயகன் படம் ஹிட்டா ஃபிளாப்பா? அந்த படம் எனக்கு ஒர்க் ஆச்சான்னு கேட்டிருக்காரு. அந்த படம் எனக்கு நல்லா தான் இருந்துச்சு. படம் ஹிட்டும் ஆச்சு. நெஞ்ச மறப்பதில்லை மூவி ஹிட்டா ஃபிளாப்பா? அந்த படம் பார்க்கலாமா என்னோட ஒப்பீனியன் பத்தி கேட்டிருக்காரு. இந்த படம் ரொம்ப ஆவரேஜா தான் போச்சு. படமும் பாத்தீங்கன்னா எல்லா ஆடியன்ஸ்க்கும் பிடிக்குமாங்கிறது தெரியல. இந்த மாதிரி டைப்பான மூவிஸை பிடிக்கிற ஆடியன்ஸ்க்கு இந்த படம் பிடிக்கும். ஜனநாயகன் படத்தோட சேட்டலைட்டை ஜி தமிழ் வாங்கிட்டு வேணான்னு சொன்னதா நியூஸ் வந்திருக்கு. உண்மையானு கேட்டிருக்காரு. அப்படி எனக்கு எதுவும் நியூஸ் வரல. ஜனநாயகன் பத்தி இப்ப நான் அப்டேட் சொல்லிருப்பேன். அதான் எனக்கு வந்து அப்டேட். இது பத்தி அப்டேட் வந்துச்சுன்னா நான் சொல்றேன். குபேரா, தேரா இஷ்குமேன், இட்லி கடை இந்த 3 மூவில எந்த மூவி ஓரளவுக்கு ஓடிச்சு அண்ட் இட்லி கடை படம் நல்லா தானே இருக்கு ஏன் ஃபிளாப் ஆச்சு அப்படின்னு கேட்டிருக்காரு. படம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா படம் ஃபிளாப் ஆகல, டீசெண்டா ஓடிச்சு. அண்ட் படம் டீசெண்டா ஓடுறதுக்கான காரணம் காந்தாரா 2 இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. சோ வேற டேட்ல இந்த படம் வந்திருந்தா நல்லா ஓடி இருக்கும். இந்த 3 மூவிஸ்ல நல்லா ஓடின படம் தேரா இஷ்குமேன் தான். வாரிசு மூவிக்கான வசூலை கேட்டிருக்காரு. இந்த படம் 310 கோடி கிட்ட வசூல் பண்ணிருக்கு. இதை பத்தி பல வீடியோல நான் பேசியிருக்கேன். வெங்கட் பிரபோட அடுத்த படம் பத்தி கேட்டிருக்காரு. நான் இதை பத்தி இன்னைக்கு காலையில தான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். சோ அந்த வீடியோ பார்க்காம இருந்தா பாருங்க. இதை பத்தி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். கருப்பு படத்துக்கான கதை ஃபர்ஸ்ட் விஜய்க்கு தான் சொன்னதா நியூஸ் வந்துச்சு. அது ஆர்ஜா பாலாஜி சொன்னாரு. அதையும் நான் சொல்லியிருக்கேன். லாஸ்டா போட்ட வீடியோல ஒரு ஃப்ரேம் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். இது யாரு அப்படின்னு நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஒரு சிலர் தப்பாவும் சொன்னீங்க. ஆன்சர் ஸ்ரேயா. இது என்னைக்கான ஃப்ரேம், என்னைக்கே மூவிக்கான ஃப்ரேம், இது எந்த மூவி அப்படின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் இப்போதைக்கு என்கிட்ட இல்ல. நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். வேற கொஸ்டின் இருந்தா கேளுங்க.